இங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க என் பொண்டாட்டி செத்துட்டானா நான் அனாதை தானே? இப்ப நான் சொல்ல போறது ஒரு உண்மை சம்பவ கதைங்க. என்கிட்ட ஒரு நபர் வந்து அவரோட வாழ்க்கையில நடந்த கதையை ஷேர் பண்ணாரு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் கல்யாணம் ஆகி 18 வருடம் ஆயும் கூட அவர் மனைவிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவர் மனைவியை பத்தி அவர் முழுசா புரிஞ்சுக்கிட்டதே கிடையாதாம். எப்போதுமே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு ஏசிக்கிட்டு அவங்க செய்யற வேலையில எதுலுமே அவர் அப்ரிஷியேட் பண்ணது கிடையாது. அதே சமயத்துல ஆசைப்பட்ட பொருள் ஏதாவது கேட்டா கூட நாளைக்கு பாத்துக்கலாம் அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு அவர் சொல்வாரே தவிர அந்த நிமிஷமே அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் எதுவுமே செஞ்சதும் கிடையாது. ஆனா அவங்க அவருக்காகவும் அவரோட குழந்தைக்காகவும் அவங்களோட குடும்பத்துக்காக தான் அவங்க அதிகமா உழைச்சிருக்காங்க. அவங்களுக்காக மட்டும்தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. இவர் வந்து ரொம்ப ருசியா சாப்பிடக்கூடிய ஒரு பர்சன், அதுவும் சுட சுட சாப்பிடக்கூடிய ஒரு பர்சன். அதனால சாப்பாடு வந்து ருசியா இல்ல சூடா இல்லைன்னா வந்து அவர் சாப்பிட மாட்டாரு. அதனால இவர் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னக்கே இவங்க வந்து சாப்பாடை சமைச்சு வச்சிருவாங்க. அதே மாதிரி இவர் சட்டை வந்து அயன் பண்ணாம போட மாட்டாரு. எல்லா சட்டையுமே அயன் பண்ணி நீட்டா தான் வச்சிருப்பாங்க. வீடு ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அவங்க செய்வாங்க. இப்படியே காலம் உருண்டு ஓடுனுச்சுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதா அவங்களுக்கு தெரிய வந்தது. கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சோடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலா போனாரு. நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துச்சு. அப்பயும் அவங்க ஒய்ஃப் வந்து காப்பாற்ற முடியல. ஸோ கரெக்டா அவங்க கல்யாணம் ஆகி 18வது வருஷத்துல அவங்க இறந்துட்டாங்க. இப்ப அவங்க ஒய்ஃப் இல்ல, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒரு குழந்தை படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. இன்னொரு குழந்தை வந்து படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 2 குழந்தையுமே அவர் பாத்துக்கிறது ஒன்றும் பெருசா சிரமப்படல. ஏன்னா 2 பேருமே வந்து தலை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒய்ஃப் இல்லாம அவர் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கான். அது மட்டும் இல்ல, அவங்க ஒய்ஃப் சாவரப்ப ஒரு கேள்வி கேட்டாங்களாம் அவரை பார்த்து. ஏங்க, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல உங்களுக்கு நான் ஏதாவது குறை வச்சேனா, உங்களை நான் நல்லா தானே பாத்துக்கிட்டேன்னு அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவர் ஹஸ்பண்டுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இத்தனை வருஷத்துல நான் கூட அவகிட்ட அந்த கேள்வியை கேட்டது கிடையாது. ஆனா அவ கேட்டிருக்கானா, அவ என்னை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கா, எந்த அளவுக்கு என்ன தாயை போல பாத்திருக்கான்னு இந்த மரமட்டைக்கு அப்பதான் புரிஞ்சுதுன்னு. ஒரு அம்மா எப்படி மனைவியோட ஸ்தானத்தை எடுக்க முடியாதோ அதே மாதிரி மனைவி என்னைக்குமே ஒரு அம்மாவோட ஸ்தானத்தை எடுக்க முடியாது. ஆனா ஒரு மனைவி மனசு வச்சானா அம்மாவோட ஸ்தானத்தையும் சேர்த்து அவளால பாத்துக்க முடியும். ஏன்னா ஒரு ஆண் மகனை குழந்தை மாதிரி பாத்துக்கிறது ஒண்ணு அம்மாவா இருக்கணும், இல்லைன்னா அவன் கட்டிக்கிட்ட மனைவியா இருக்கணும். தாய்க்கு பின் தாரன்னு சொல்றாங்களே, அது என்ன சும்மாவா சொல்லியிருக்காங்க? சொல்லுங்க.